வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன பெனித் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட பொனன்க்கு என்னன்னா, அமெரிக்கால சட்டபூர்வமா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு சில பேரை தன்னோட வீட்டுக்கு வேலைக்கு கூட்டிட்டு போறாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க பேச்சு நம்பி ஹீரோப்பும் அவனை சேர்ந்த ஒரு சில பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அதுக்கடுத்து இந்த மனுஷே கிடையாது சைக்கோ பொம்பளை அப்படின்ட்டு தெரிய வருது. அதுக்கடுத்து அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இது வரைக்கும் தமிழ் பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி தெரியுது. அந்த இடத்துக்குள்ள நிறைய பிணங்கள் இருக்கிறதா காட்டுறாங்க. அதுக்கு பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துட்டு என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த பேஸ்மெண்ட் டோரை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கான். ஆனா என்ன அவனை காப்பாத்துறதுக்கு யாரும் அந்த இடத்துக்கு வந்த மாதிரி தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணா அமெரிக்கால இருக்க ஒரு சிட்டியை காட்டுறாங்க. பரபரப்பா எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது ஒருத்தர் மட்டும் நல்லா கேஷுவலா வந்துட்டு இருக்கான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ பத்தி சொல்லணும்னா அவனோட சொந்த ஊரு மெக்சிகோல இருந்து யாருக்கும் தெரியாம இந்த ஊர்ல வந்து பார்த்தனா பொழப்பு நடத்திட்டு இருக்கிற ஒரு அகதி மாதிரி ஒருத்தப்ப. நீங்க நினைக்கிற மாதிரி பொழப்புனா பெரிய பிசினஸ் மேன்லாம் கிடையாது. கிடைக்கிற கூலி வேலையை வந்து பார்த்தனா பார்த்துட்டு தன்னோட பாழ்நாள போட்டிட்டு இருக்கிறவன். இப்ப இந்த ஊரை சேர்ந்த அலெக்ஸ் அப்படின்ற பொருத்தனை போய் பார்க்க போறான். அலெக்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோவோட அண்ணன் தான். அப்ப இவங்க ரெண்டு பேருமே மெக்சிகோவை சேர்ந்தவங்க தான். ஹீரோவோட அண்ணனை பத்தி சொல்லணும்னா அவருக்கு கல்யாணம் ஆயிட்டு அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகோல இருக்காங்க. மெக்சிகோல இருந்து இங்க வந்து எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு போச்சு தான் பொண்டாட்டி பிள்ளைங்க இங்க கூட்டிட்டு வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றக்காக தான் அண்ணங்காரங்க என்ன பண்றானா கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்துட்டு இருக்கிறான். அண்ணனை பார்த்துட்டு தம்பி என்ன பண்றானா வேலைக்கு கிளம்பி போறான். அங்க இவனுங்களை மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு கூட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ தான் படிச்ச கலெக்டர் வேலைக்கு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீரப்பா நின்னுட்டு இருக்கிறான். அப்புறம் இவனுக்கு வேலை கிடைக்கல. திருப்பி தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். வேலை முடிச்சுட்டானா வீட்டுக்கு போறப்ப தம்பிய பார்த்து நீங்க ஏதாச்சும் வேலைக்கு போனியாடா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமா நீ படிச்ச படிப்புக்கு உனக்கு கலெக்டர் வேலை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரைக்கு என்ன பண்றானா கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனதுமே தான் பொண்டாட்டிக்கு கால் பண்ணி அடியே இன்னும் 2 மாசம் மட்டும் பொறுத்துக்க எப்படியாச்சும் நான் பணத்தை சேர்த்து பொன்னிக்கு நம்ம புலி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துறேன். அதோட நம்ம பையனை கொஞ்சம் நல்லா பாத்துக்க அப்படின்ற மாதிரி சென்டிமெண்டா பேசிட்டு காலை கட் பண்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ண மறுநாள் திருப்பி ஹீரோக்கு என்ன பண்றானா ஏதாச்சும் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு 4 பேருக்கு மட்டும் வந்து பாத்தனா வேலை கிடைக்கல. அந்த 4 பேருக்கு யார் யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ, அப்புறம் ஹீரோட அண்ணன் அலெக்ஸ், அப்புறம் அந்த தொப்பி போட்டவன், அப்புறம் ஒரு மொட்டை அப்படின்ட்டு 4 பேர் மட்டும் இருக்காங்க. சரி நமக்கு இன்னைக்கு லீவு நம்ம போயிட்டு நிம்மதியா தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போறப்ப ஒரு கார்ல ஒரு லேடி வந்துட்டு உங்களுக்கு வேலை தரேன் என் கூட பறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. என்ன வேலைன்னு சொல்லி கேட்டா ஒரு பேட்டை ரெனோவேட் பண்ணணுமா ஓகேபான்னு சொல்லி கேக்குறப்ப ஓகே மேடம் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து பார்த்தனா கிளம்புறாங்க. அப்படி போறப்ப ஆளுக்கு $500 வந்து பார்த்தனா சம்பளமா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தனா அந்த லேடியோட வீட்டுக்கு போறாங்க. கிட்டத்தட்ட இவங்க இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில வந்து பார்த்தனா அந்த லேடி வீட்டு எடுத்து தங்கியிருக்கா போல இருக்கு. அங்க போனதுமே ஒரு கெஸ்ட் ஹவுஸை காட்டி இதை தாண்டா நீங்க ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்து டக்குன்னு வந்து பார்த்தனா வேலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. செம்மையா பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய் எவ்வளவு நேரம் தாண்டா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்காக பீர் வாங்கிட்டு வந்திருக்கேன் குடிச்சிட்டு வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே ஆண்டி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பீரு குடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப சும்மா இல்லாம அந்த பொட்டை என்ன பண்றானா மேடம் இந்த இடத்துல மட்டும் தான் ஏதாச்சும் வேலை இருக்கா, உங்க வீட்டுக்குள்ள வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப ஃபர்ஸ்ட் இந்த வீட்டு வேலையை முடி அதுக்கு அடுத்ததா அந்த வீட்டு வேலை முடிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி டபுள் மீனிங்ல அவங்க சொல்லிட்டு போக மொட்டைக்கு வந்து பார்த்தா புரிஞ்சு போயிட்டு இந்த ஆண்டி நம்மள கரெக்ட் பண்ண பாக்குது அப்படின்ட்டு சந்தோஷமா இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் கார்ல வராரு. யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த ஆண்டியோட புருஷன் தான் போல இருக்கு. அடப்பாங்களா இப்பதான் காதல் கோட்டையை காட்டினா அதுக்குள்ள அது இடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை சோகப்படுறப்ப அதை பார்த்து அலெக்ஸ் என்ன பண்றானா கேண்டா உழைக்க அந்த இடத்துல என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க போய் வேலையை படுற போடா போடா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அனுப்பி வைக்கிறான். அப்ப கடுப்பான மொட்டைக்கு என்ன பண்றானா ஸ்க்ரூ டிரைவருக்கு எடுத்து ஹீரோவை கொலை பண்ண பாக்குறப்ப டக்குன்னு ஹீரோ வந்துட்டு அவன் இப்ப எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஒண்ணுலப்பா சும்மா விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இப்படி வேலைகள் நடந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த தொப்பி போட்டவங்க என்ன பண்றானா நேரா போயிட்டு அங்க கீரன் நிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்குறான். அப்படி பாக்குறப்ப அப்பனுக்கு பின்னாடி தான் கிரண் நின்னுட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப மேடம் ரொம்ப அர்ஜென்ட் உங்க வீட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப டே கண்டிப்பா முடியாதுடா எனக்கு வந்து பார்த்தா ஒரு வியாதி இருக்கு அதனால என்னோட பாத்ரூமை யாருமே பயன்படுத்த முடியாது நான் மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்கேன் உனக்கு நான் என்ன சொல்ல வரேன் புரிதல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தா அவன் அந்த கிடத்தை விட்டு போக அப்படியே வந்து பார்த்தா வேலையெல்லாம் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட மதியத்துக்கு மேல ஆயிட்டு அப்ப அந்த மொட்டை என்ன சொல்றானா டே நான் யாரு தெரியுமா இந்த மாதிரி வேலைக்கு கூப்பிடுறாங்களே
அவங்க வீட்டுக்கு போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு வந்துருவேன். மறுநாள் அவங்க என்ன போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா நான் இல்லீகல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான். இதை கேட்டு அந்த தொப்பிக்காரக்கு என்ன பண்றான், தலை எனக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு அடமுடிக்கிறப்ப பொருடா நைட்டு ஆகட்டும், நைட்டு அண்ணன் பண்ற வேலையெல்லாம் பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பொழுதும் போயிட்டு இருக்குது. டக்குன்னு பார்த்தா போக்கஸ் லைட் எல்லாம் போடுறானுங்க. டேய் இங்கன்னா நம்ம ரெக்கார்ட் டான்ஸ் ஆட போறோம், இவனுங்கன்னா போக்கஸ் லைட் எல்லாம் போட்டு நம்மள வேலை வாங்கிட்டு இருக்கானுங்க, போக போக பார்த்தா நம்மள கொத்தடிமை ஆக்கிடுவானுங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மொட்டை என்ன பண்றானா, இருக்கட்டும் இன்னைக்கு நைட்டு எல்லாத்தையும் பாத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துல படுக்கிறான். அப்பம் படுத்து கொஞ்ச நேரத்துல நிறைய பேர் வந்து பார்த்தா அவன் பக்கத்திலே படுத்து தூங்க டக்குன்னு அந்த ஆண்டி என்ன பண்றானா, தண்ணி எடுத்து எல்லாரும் மூஞ்சில அடிச்சு, ஏண்டா $500 தரேன்னா சும்மா உங்களை வேலை வாங்காம விட்டுருவானா, விடிய வேலை பார்த்தா தாண்டா உங்களுக்கு அந்த அமௌண்ட் தருவேன், இல்லைன்னா தரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அடி பாதகத்தி நீ இப்படி பண்ணும் நாங்க நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு இவனுங்களை வந்து பார்த்தா விடிய வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. பொழுது விடிஞ்சிச்சு, எல்லாருமே வந்து பார்த்தா டயர்டா இருக்கிறானுங்க. எங்க ஊர்ல ராஜா மாதிரி இருந்தாண்டா, இந்த ஊர்ல என்ன பிச்சைக்காரன் ஆக்கிட்டீங்களாடா அப்படின்ற மாதிரி கீரப்பும் புலம்பிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கிரண் ஹஸ்பண்ட் வந்து கார்ல வராரு. அப்படி அந்த கார் வெளில போறப்ப அந்த கேட் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா மூடுறதை ஹீரோ கவனிக்கிறாரு. பரவாயில்ல கேக், இந்த ரிமோட் மூலமா இந்த டோரை ஓபன் பண்ணலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தா பக்கத்துல இருக்கிற வேலியில கை வைக்கும் போது கரண்ட் ஷாக் அடிக்குது. ரைட்டு, நம்ம பசமா வந்து இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்றது ஹீரோக்கு நல்லா புரியுது. அந்த பக்கம் அந்த ஆண்டி என்ன பண்றானா, சின்சியரா வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்படி கிச்சன்ல வேலை பார்க்கறப்ப பக்கத்துல இருக்க டிராயருக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா எலிங்க. அந்த எலியை பிடிச்சி நல்லா பொட்டுன்னு போட்டு அடிக்கிறா. அடி பாபி, எலிக்கே இந்த நிலமானா மொட்டை சிக்கிருந்தானா தப்பிப்பானா நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு பார்க்க அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேட்கறான். நம்ம ஊர்ல இந்த வேலையை பார்த்தா உனக்கு என்ன கௌரவ குறைச்சலா, அப்படி பார்த்திருந்தீனா அன்னி புள்ளிங்க கூட நீ சந்தோஷமா இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அதெல்லாம் நம்ம ஊரை பத்தி உனக்கு தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் தான் என் பொண்டாட்டி புள்ளிய கூட்டிட்டு வந்து இங்க நான் சந்தோஷமா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஆமா இருப்ப நீ பெரிய அரசு இருப்பாரு, உன்னை அப்படியே தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க, இங்க பாரு நீயும் அடிமை தான், உன்னால உன் பையன் அடிமையா தான் இருக்க போற, உன் வம்சமே அடிமையா தான்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப நைட்டு முழுக்க தூங்காதான் அந்த தொப்பிக்காரைக்கு என்ன பண்றானா, கட்டைய கட் பண்றேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு தன்னோட கட்டை விரல கட் பண்ணிட்டான். உடனே அவனை கூட்டிட்டு போய் அந்த ஆன்டி கிட்ட, ஆன்டி இவனுக்கு அடிபட்டுச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கொஞ்சோண்டு ஆல்கஹாலுக்கு எடுத்து அவன் கையில ஊத்திட்டு, இப்ப சரியா போச்சு வேலையை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டதுமே ஹீரோக்கும் அவங்க அண்ணனுக்கும் வந்து பார்த்தோன்னா ஒண்ணுமே புரியல. அடி கொடுமைக்காரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்க, தம்பி இந்த இடத்த விட்டு நீங்க போகலைன்னா $500 தர மாட்டேன், உங்களுக்கு எல்லாரும் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களுக்கும் வேற வழி கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அவளுக்கு பயந்துட்டு அந்த இடத்துல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றானா, இவங்க எல்லாருமே பார்த்து மெக்சிகோல ஒரு கெட்ட வார்த்தையை திட்டிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இப்போ அப்படியே கட் பண்ணா மொட்டையும் ஹீரோட அண்ணனும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப, டேய் நமக்கு பணம் முக்கியம் கிடையாது, உயிர் தான் முக்கியம், இந்த இடத்தை விட்டு ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா அங்க இருக்கிற போயிட்டு வேலியில கை வைக்கும் போது டக்குன்னு அது ஷாக் அடிக்குமா. அப்பதான் அந்த மொட்டைக்கு புரியுது இந்த வீடு முழுக்கவே வேலியில கரண்ட் போட்டிருக்காங்க போல இருக்கு அப்படின்ட்டு. அப்ப அந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு, ஏற்கனவே வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்துட்டேன், வீடு முழுக்க கரண்ட் வச்சிருக்கானுங்க, நம்ம தப்பிக்கணும்னா மெயின் டோர் வழியா மட்டும்தான் தப்பிக்க முடியும், அந்த டோரும் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா திறக்கிற டோரு, அது ரிமோட் கண்ட்ரோல் மூலமா திறப்பாங்க, அந்த ரிமோட் வந்து ரூமுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குன்னு மொட்டை என்ன பண்றானா, அதை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேரா அந்த வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த ரிமோட்டை கண்டுபிடிக்கப்போ டக்குன்னு பார்த்தா யாரோ தங்க அவங்க காலிலேயே சொல்றாங்க. யார அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பொம்பளையோட புருஷன் தான் போல இருக்கு, வந்துட்டான் போல இருக்கு. என்னடா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போலான்னு சொல்லி பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, இரு என் பொண்டாட்டியை கூப்பிடுறேன், அவதான் உனக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, டார்லிங் இங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் ஹை கீல்ஸ் போட்டுட்டு வந்தவ கிறக்கமே இல்லாம அந்த மொட்டையோட கண்ணிலே குத்தி அவனை கொடூரமா கொலை பண்றா. இத பாக்குறப்ப ஹீரோக்கும் அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தா உயிரை போயிடும் போல இருக்கு, அந்த அளவுக்கு கொடூரப்படுத்துறா. ஐயோ இந்த அடிமையோட ரத்தம் என் மேல பட்டுட்டு நான் போய் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, நேரா குளிக்கிறதுக்காக பாத்ரூம் குள்ள போறா. குளிக்க போனவ கொஞ்ச நேரத்திலே ஒரு குத்துப்பாட்டை போட்டுட்டு இந்த இடத்துல டான்ஸ் ஆடி வந்துட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே அவங்க கணவர் சொல்றாரு, என் பொண்டாட்டி ஃபார்முக்கு வந்துட்டா, இனிமேட்டு உங்களுக்கு எப்படி கொலை பண்றா மட்டும் பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு என்ன பண்றானா ஒரு ஷார்ட் கனுக்கு எடுத்துட்டு வந்துட்டு ஓடி ஓடி பொழைக்கணும்டா, நீங்க உழைச்ச பணத்தெல்லாம் என்கிட்ட தான் கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடுறா. அடி பாதகத்தி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க பயந்துட்டு இருக்க, அதுக்கடுத்து அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தா மிரட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் வந்து பார்த்தா அவளை பாட்டு முறைச்சிட்டு இருக்க, புலிர்னு அவனுக்கு மட்டும் ஒரு மூஞ்சில அடி விழுது. இப்ப அந்த பக்கம் ஹீரோ போற இடத்துலயும் அலெக்ஸும் அப்புறம் இன்னொருத்தன் இருக்கான்ல தொப்பிக்காரன், அவரும் இன்னொரு இடத்துலயும் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த லேடிக்கு என்ன பண்றானா ஷார்ட் கன் போட்டுட்டு அவங்க பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறா. அப்ப அவனுக்கு ரெண்டு பேருக்கிட்டையும் போயிட்டு என் தோடை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, பாக்குறதுக்கு செம்மையா தான் இருக்கான், ஆனா உண்மையா சொன்னா இங்க ரெண்டு பேரும் போட்டு தெளிவுற
போயிருவே அப்படின்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம உங்க வேலைக்கே பாத்துட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த பொம்பளை சும்மா இல்லாம திருப்பி திருப்பி அவனுங்க கிட்ட இந்த தொடைய பாரு அதை பாரு இதை பாரு சொல்லிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இப்ப கிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்க அப்ப அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு கார் போற மாதிரி தெரியுது. யார் அந்த காருக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் இருக்காரு. அதாவது இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போறாங்களாம். அதுக்காக இந்த வீட்டை விற்பனை பண்றதுக்காக தான் இப்ப ஆட்களை கூட்டு வச்சுட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் வராங்க. அவங்களுக்கு இந்த வீடு பிடிச்சு போயிடுச்சுன்னா அடுத்த நாளே அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். ஒரு மாசத்துல நீங்க வீட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். எல்லா வேலையும் பார்த்து பக்காவா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சார் வேலையெல்லாம் எடுத்து நாங்க பக்காவா பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க கூட்டு வர கிளைண்ட் நல்லவங்களா கூட்டிட்டு வாங்க. இந்த பொய் பேசுறவங்க கடன் சொல்றாங்க இந்த துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கவங்களா கூட்டிட்டு வராதீங்க. உங்களுக்கு கண்டாலே எனக்கு பிடிக்காது சார் அப்படின்ற மாதிரி இந்த ஆன்டி ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கலாம். சரி சரி நல்லவங்களா கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த ஆளு அந்த இடத்தை விட்டு போகும்போது இப்ப அந்த ஏஜென்ட் இந்த இடத்தை விட்டு போனதுமே வீட்டுக்கு பின்னாடி கட்டி வச்சிருக்கிற ஹீரோ உட்பட அந்த 3 பேரையும் அவுத்து விட்டுட்டு டேய் ட்ரெஸ் எல்லாம் கைட்டுங்கடா அப்படின்ற மாதிரி அந்த ஆன்டி சொல்றா. எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கைட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா சொன்னதை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டி என்ன பண்றானா ட்ரெஸ் எல்லாம் கைட்ட வச்சுட்டு அம்மன கட்டைய வந்து பார்த்தா அந்த வீட்டோட குழிகளை தோண்ட சொல்லிட்டு இருக்கா. இவனுங்களும் குழி தோண்டிட்டு இருக்கும் போது நேத்து நைட்டு தூங்காம இருந்ததுனால தான் கையை பெட்டிக்கிட்டு அந்த தொப்பிக்காரனுக்கு வந்து பார்த்தா முடியல. இத பார்த்த அந்த புருஷன் எல்லாரும் திரும்ப சொல்லிட்டு அந்த தொப்பிக்காரனை மட்டும் கூப்பிடுறான். அப்ப அங்க இருக்கிற 2 பேருக்கும் புரிஞ்சு போயிட்டு அவனோட இறுதி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி மண்டையில அடிச்சவன டக்குனு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டானா. உடனே அந்த ஆன்டி என்ன சொல்றானா எல்லாரும் ட்ரெஸ் போட்டு வேலை பாருங்க. ஒரு பொம்பளை இருக்கிற இடத்துல அவுத்து போட்டு வேலை பாக்குறீங்களா உங்களுக்கு அறிவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறான். எல்லாம் எங்களுக்கு நேரம் தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீரப்போ அவங்க அண்ணனுக்கு என்ன பண்றானுங்கன்னா துளியை தோண்டிட்டே இருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட நைட்டு முழுக்க தோண்டி மறுநாளுமே வந்துட்டு இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டா நோண்டிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு கீழே ஒரு பைப்பு போறத ஹீரோட அண்ணன் நோட் பண்றான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பவர் கனெக்ட். இதை பிரேக் பண்ணிட்டோம் கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிள் நோண்டுனா பெரும் கையால தோண்டனா பொழுது போற வரைக்கும் தான் தோண்ட புரியும் போய் மம்டி எடுத்துறப்ப அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இந்த அறிவு நமக்கு முன்னாடியே கிள அப்படின்னு சொல்லிட்டு மம்டி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. மம்டி வச்சு நோண்டவங்க கரெக்டா அந்த பவர் கேபிள பார்த்து பிரேக் பண்ணும்போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா வீடு முழுக்க கரண்ட் கட் ஆகுது. இதை பயன்படுத்திக்கிட்டு அந்த தொப்பிக்காரனுக்கு என்ன பண்றானா தப்பிச்சு போயிட்டு அப்படியே அவனும் பிடிக்க வந்த அந்த லேடியோட புருஷனுக்கு என்ன பண்றானா கரண்ட் கம்பியை தொடும் போது கரெக்டா கரண்ட் போறது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஷாக் அடிச்சு கீழே விழுந்துட்டான். இதுக்கு நடுவுல தான் வீட்டுக்குள்ள போயிட்டு சாபியை தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அண்ணனும் முயற்சி பண்ணிருப்பாங்களே. அப்படி தேடி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு நாய் பந்து நிக்குது. அந்த நாய்க்கு என்ன பண்ணுதுன்னா ஹீரோவோட அண்ணனை பிடிச்சு கடிக்குது. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த நாயை கொலை பண்றான். டக்குன்னு கரண்ட் வருது. பக்கத்துல பிசாத்து மாதிரி அந்த பொம்பளை பந்து நிக்கிறா. அவளை பார்த்துட்டு பயந்துட்டானுங்க. மேடம் நாங்க பேணுனே பண்ணல உங்க நாய் தான் எங்களை ஃபர்ஸ்ட் கடிச்சது தற்காப்புக்காக தான் அடிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கேட்க மாட்டா. அப்ப இவங்க 2 பேருமே அடிச்சுக்கு என்ன பண்றாங்கன்னா மயக்கம் போட்டு கீழே விழ வைக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா மறுநாள் அந்த வீட்டுக்கு வந்து பாத்தனா அந்த வீட்டை பார்க்க வந்த அந்த ஜோடி வருது. வீட்டை சுத்தி முத்தி பாக்குறவங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் தான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ் குள்ள போறானுங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ் குள்ள இருக்கிற பேஸ்மெண்ட் குள்ள தான் ஹீரோவும் உங்க அண்ணனும் வந்து பாத்திரம் மாட்டிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு வந்து பாத்திரம் உடம்பு முடியல. தம்பிக்காரனுக்கு என்ன பண்றானா எப்படியாச்சும் இந்த கிடத்தை விட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பேஸ்மெண்ட் வர போட்டு தட்டுன்னு தட்டுறான். அப்போ வந்து பார்த்தா இந்த லேடி வந்துட்டு ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறப்ப டக்குனு கிரண் வந்துட்டு ஒண்ணுல இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கெளித்தலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். வீட்டை காலி பண்றப்ப அதை விரட்டிட்டு தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரிட்டு அப்படி என்ன பண்றாங்கன்னா அந்த கிடத்தை விட்டு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்துல நிறைய பணங்கள் பேர இருக்கு. எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்ட்டு உனக்கு 2 பேருக்கும் தெரியாம உட்காந்துட்டு இருக்கும் போது அப்பதான் அண்ணன்கார மேலையும் தம்பி மேலையும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணி சொட்டுற மாதிரி தெரியுது. என்னன்னு சொல்லி பார்த்தா மேல ஒரு கிடத்துல தண்ணி லீக்கேஜ் இருக்கு. அதை புடைச்சு அண்ணன் தம்பி 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிடத்தை விட்டு தப்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை அவனுக்கு எப்படியாச்சும் காப்பாத்துறோம் நான் வெளில போய் யாராச்சும் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றானா தம்பிக்காரன் இந்த கிடத்தை விட்டு தப்பிச்சு வெளில போறான். வெளியே போனவன் நேரக்கு என்ன பண்றான் பக்கத்து வீட்டுக்குள்ள போயிட்டான். பக்கத்து வீட்டுக்குள்ள போனதுமே அந்த தோட்டத்துல இருக்கிற அந்த வீட்டுக்காரருக்கு என்ன பண்றானா யாரோ தவன் தெரியாம இந்த கிடத்துக்கு வந்துட்டான்னு சொல்லி நினைக்காம திருட்டு பார்த்தா அந்த கிடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோப்ப போட்டு தள்ளிட்டான். ஹீரோட கதை வந்து பாத்திரம் இந்த கிடத்திலே முறிஞ்சிட்டு இப்ப அந்த பக்கம் இவனுக்கு 2 பேரும் போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு பார்த்த அந்த சைக்கோ குடும்பத்துக்கு வந்து பாத்திரம் ஹீரோ காணாம போன தெரிஞ்ச செம்மையா அக்செப்ட் ஆயிட்டாங்க. உடனே அண்ணன்காரனை பிடிச்சு வச்சுட்டு அவனுக்கு எங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப பதில் சொல்ல சரி நீ செத்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணன்காரன் பாயில வந்து பாத்திரம் மண்ணனை பூத்திட்டு இருக்காங்க. அப்படி மண்ணனை பூத்திட்டு இருக்கிறப்ப அண்ணன்காரன் செத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு என்ன பண்றா தான் புருஷனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு நேரா இப்போ பக்கத்துல வரும்போது டக்குன்னு செத்து போன அண்ணனுக்கு என்ன பண்றானா மூச்சு இப்போ மூஞ்சிலே அந்த மண்ணனை துப்பிடுவானா. இப்ப அசிங்கப்படுத்திட்டான் அவனை ஏதாச்சும் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ ட்ரெஸ் மாத்திரத்துக்காக அந்த பக்கம் போக இந்த பக்கம் என்ன பண்றானா அந்த மாமக்காரன் அதாவது அந்த லேடியோட புருஷன் போட்டு அவனை அட்டின்னு அடிச்சிட்டு இருக்கான். டக்குன்னு வந்து பார்த்தா பேஸ்மெண்ட் இது உடையுது. அப்படியே கீழே விழுந்த ஹீரோக்கு என்ன பண்றானா தப்பிச்சிருவான்னு சொல்லி பார்த்தா இவன் உடமாட்டான். அங்க இருக்கிற பணங்களை தாண்டி
பண்ணி எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பாக்குறப்ப டக்குனு அலெக்ஸ் என்ன பண்றானா ஒரு கத்தி எடுத்து அந்த மாமன் அந்த இடத்துல போட்டு தள்ளிட்டு தப்பிக்க பாக்குறான். இப்ப அப்படியே கட் பண்ண அந்த லேடி என்னோட முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. பார்த்தா வீட்டுக்குள்ள புகை அடிக்கிற வாசனை வருது. என்னன்னு சொல்லிட்டு வெளில போய் பார்த்தா பேஸ்மெண்ட் பத்திட்டு எரிஞ்சிட்டு இருக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ். அதை பார்த்து ஐயோ என் புருஷனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பதறிட்டு இருக்காங்க. சரி பெட்ரூம் குள்ள போய் பார்க்கலாம் சொல்லி பார்த்தா அந்த இடத்துலயுமே வந்து பார்த்தா புகை அடிக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா வந்து பெட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. இதை அவன்டா கொளுத்துறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோ தான் அந்த இடத்துல இருக்கான். அவனுக்கு வெளில போறதுக்கு மனசு கிடையாது. ஏன்னா இவளை போட்டு தள்ளிட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் தான். இப்படி இங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்க எப்படியாச்சும் இவளை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அலெக்ஸ் வந்து பார்த்தா முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்படி முயற்சி பண்ணிட்டு இருந்தவன் டக்குன்னு வந்து பார்த்தா பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தா அந்த தோட்டத்துல இருந்து அந்த ஆளு பார்த்துட்டு தான் இருக்கிறான். அலெக்ஸுக்கு ஏற்கனவே கால் அடிபட்டதுனால நடக்க முடியல. அப்ப என்ன பண்றா தெரியாதனமா அந்த லேடியை சுட்டுட்டான். அவளும் வந்து பார்த்தா அந்த இடத்துல செத்துட்டாங்க. அதுக்கடுத்து துப்பாக்கி சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசு போய் பாக்குறாரு. அந்த இடத்துல அந்த லேடி செத்துருக்கா. அதுக்கடுத்து போலீஸுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என் வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்தான், அதே மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கிற நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சுட்டு என்ன முடிவு சொல்றாங்கன்னா இந்த வீட்டுல ஒரு அப்பாவியான கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருந்ததாகவும் அவங்கள வந்து பார்த்தா கொலை பண்ணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவே ஒரு சில பேர் வந்து கொலை பண்ணிட்டு நகை அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு போலீஸ்காரங்க எப்படி கேஸ் முடிப்பானுங்களோ அதே மாதிரி முடிச்சிட்டானுங்க. எந்த ஒரு விசாரணையுமே பண்ணாம. இப்போ அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ வந்து பார்த்தா தான் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் ஒரு டீலர் கிட்ட கொடுத்து மெக்சிகோல இருக்க என் பொண்டாட்டி புள்ளை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காட்டுறான். அவரும் வந்து பார்த்தா கூட்டிட்டு வரான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ண ஒரு பாய்ஸ் போவர். அதுல மெக்சிகோல இருந்தோ இல்ல வேற நாட்டில இருந்தோ இந்த இடத்துக்கு பொழப்பு தேடி வரவங்களை அந்த மக்கான கவர்மெண்ட் நினைச்சா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சார்பில் ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தா இந்த படத்தோட கதை முடிச்சிட்டாங்க. சோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. அடுத்து இதே மாதிரி இன்னொரு படத்துல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.